ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மிருகங்களில் இருந்து கிடைக்கும் பாலின் ஆரோக்கிய ரகசியம். வணக்கம் யூவர்ஸ், நம்ம பிறந்ததுல இருந்து பால் குடிக்கிறோம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பசுமாட்டு பால் தான் குடிக்கிறோம். ஆனா உலகம் முழுவதும் மனிதர்கள் பசுமாட்டு கிட்ட இருந்து மட்டும் பால் எடுக்கல, நிறைய மிருகங்கள் கிட்ட இருந்து பால் மனிதனுக்கு கிடைக்குது. எந்தெந்த மிருகங்களிடமிருந்து மனிதனுக்கு பால் கிடைக்குதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட இந்த மாதிரி தேவையான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்பர் 1, பசுமாட்டு பால். ஏற்கனவே சொன்னது மாதிரி பசுமாட்டு கிட்ட இருந்து பெறப்படுற பால் தான் அதிகமா எல்லாரும் எடுத்துக்கிறது. பசுமாட்டோட பால் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்றாங்க. சக்கரை வியாதிக்கும் ஹார்ட் டிசீஸுக்கும் பசுமாட்டு பால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா எருமை மாட்டு பால். இதுவும் நம்ம கேள்விப்பட்ட ஒண்ணுதான். இந்த பால்ல தான் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுலயே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நிறைய பேருக்கு எருமை மாட்டு பால் செரிக்காது, குறிப்பா குழந்தைங்களுக்கு செரிக்காதுன்னு சொல்றாங்க. சோ சில்ட்ரன்ஸ்க்கு இந்த பால் கொடுக்கவே கூடாது. நம்பர் 3, ஆட்டுப்பால். இந்த பால் பசுமாட்டு பால் மாதிரி தான். இதுல ஃபேட் கண்டென்ட் குறைவா இருக்கும், ஈஸியா செரிமானமும் ஆகிடும். நிறைய புரோட்டீன்ஸ்களும் கால்சியமும் இந்த பால்ல அடங்கியிருக்கு. தேசத்தந்தை மகாத்மா காந்தியும் தினமும் ஆட்டுப்பால் குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாராம். நம்பர் 4, செம்மறி ஆட்டுப்பால். இந்த பால்ல ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த பால்ல இருந்து சீஸ், தயிர் தயாரிச்சா நல்ல கெட்டியா வரும்னு சொல்றாங்க. அடுத்து ஒட்டகப்பால். இந்த பால்ல கொஞ்சம் உப்பு கூட இருக்குமா, அதோட விட்டமின் சி இந்த ஒட்டகப்பால்ல ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பால் நேச்சுரலாவே லாக்டோஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதோட நிறைய புரோட்டீன்ஸ்களும் இந்த பால்ல இருக்கு. இந்தியால பசும்பால் எப்படி தினமும் சாப்பிடுறோமோ அரேபியர்கள் ஒட்டகப்பாலை அப்படிதான் டெய்லி சாப்பிடுறாங்க. நீங்களும் டெல்லி, ராஜஸ்தான்னு போகும்போது ஒட்டகப்பாலை டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி நிறைய அவசியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.